வணக்கம், நான் கென்னஸ் பாபுனேஷ் பேசுகிறேன். காட்டுப்புறா ஒரு புதிய ஜேர்னல். ஒரு 10 வயசு குழந்தைய வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை உருவாக்கணும். அந்த கதை 10 வயசு குழந்தைய சுற்றி ஒரு 9 விதமான கேரக்டர்கள் கிரியேட் ஆச்சு. அதில் என் சன் ரிஷிகாந்த் லீட் கேரக்டர் பண்ணுறாரு. அவர் தமிழ்நாடு மிஸ்டர் தமிழ்நாடு ஃபிட்னஸ் 2016 டைட்டில் அடிச்சிருக்காரு. 8 பேக்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரண்ராஜ், பவர் ஸ்டாரு, ஆர்வி உதயகுமார் இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுறாங்க. நான் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த மியூசிக்கை பற்றி சொல்லணுன்னா கானா பாலா எல்லாருடைய தாயை பற்றி அம்மா பாட்டு எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அதே மாதிரி எம் மியூசிக்கில் கானா பாலா ஒரு பியூட்டிஃபுல் சாங் பாடியிருக்காரு. மா காப்பாவும் ரம்யா நந்தகுமாரும் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம உத்தரா உன்னிகிருஷ்ணன் நேஷ்னல் அவார்டு வின்னர், உங்களுக்கு தெரியும். அவங்க சிவரஞ்சனி ராகத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. மாலத்தியும் பிரசன்னாவும் ஒரே பாடலில் 14 விதமாக குரலை மாற்றி பாடியிருக்காங்க. இன்னொரு நியூ சிங்கரையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 20 வருஷமாக லைட் மியூசிக்கில் இருக்க அந்த சிங்கர் ரூபான்றவங்க, அவங்களையும் இதில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, உலக திரையரங்குகளில் அந்த ஹாரர் சாங் வரும்போது எல்லா தேட்டர்லையும் இன்க்ளூடிங் நான் ஏசி தேட்டரில் மல்லிப்பூ வாசம் வீசும். இதான் இதனுடைய ஹைலைட். பாபு கணேஷ் அதாவது நம்ம மாவட்டம், நம்ம வட்டம், நம்ம பேட்டைன்னு சொல்கிற மாதிரி எனக்கு அடுத்த தெருவே. நான் அபிராமபுரத்தில் இருக்கிற காலத்தில் ரொம்ப நாளாகவே பாபு கணேஷ் நானும் ஒரு டிவி சீரியல் பண்ணோம். ரகு மாஸ்டர் தான் எடுத்தார். ரொம்ப ஆர்வம். நான் அப்போவே பார்ப்பேன். டான்ஸ்லேயா இருக்கட்டும், பாட்டுலேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பயங்கர ஒரு ஆர்வம் உள்ளவர், ஒரு சின்சியராக இது பண்ணுறது. ஸோ அது அவர் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் இன்னைக்கு என்ன இப்போ உதயகுமார் சொன்னார், ஆர்வி உதயகுமார் நிறைய விஷயங்கள் அவர் சினிமாவை பற்றி சொன்னார். உண்மைதான். ஏன்னா நான்லாம் 1952லேருந்து சினிமா உலகத்தை விதவிதமாக நான் பார்த்தோம். ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் காதலிக்கு நேரம் இல்லை, நாங்கள் விளையாட்டாக சொன்னோம், படம் எடுக்கிறதுக்கு 100 ரூபா தான் அட்வான்ஸு, நாங்கள் எடுக்கிறதான் படம், பார்க்கறது ரசிகர்கள் தலை எழுத்துன்னோம். இன்றைக்கி அப்படி தான் சில விஷயங்கள் நடந்துருக்கு. சில நல்ல படங்கள் வருது, அதனால எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது. அவர் உதயகுமார் சொன்னார், இந்த மாதிரி படம் முதலாளிகள்லாம் இது பண்ணணும். நிச்சயமாக உண்மை. அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கும் போது ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் அந்த காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். புதுசாக வரவங்க எந்த அளவுக்கு அவங்க ஆர்வமாக அந்த படத்தை சின்சியராக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு டைரக்டர் எங்களை அப்படி வேலை வாங்குவாங்க அந்த காலத்தில். அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த படத்தை இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும். நாங்கள் நைட்டு வீட்டுக்கு போனோம்னா என்னை அனுப்ப மாட்டாங்க. தேவர் சார்லாம் வருஷத்துக்கு 3 படம் 4 படம் கொடுத்தாரு. முக்தா ஃபிலிம்ஸ் 4 படம் கொடுத்தாங்க. நாங்கள்லாம் அந்த அளவுக்கு இது பண்ணோம். அப்போ நாங்களும் கோஆப்ரேட் பண்ணோம். நானும் ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ இதுலேயும் நைட்டு திருப்பியும் எனக்கு டேரக்டர்ஸ்லாம் என்னை சொல்லி அனுப்புவாங்க, நீ இப்போ ட்ராமாக்கு இந்த 2 மணி நேரம், ஏன்னா நாங்கள் முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் ட்ராமாக்கு போயிடுவோம். அப்போது சொல்லுவாங்க, திருப்பி நைட்டு 9 மணிக்கு ட்ராமா முடிச்சுட்டு நேரம் இங்கே தான் வரணும், இங்கே தான் அந்த மிச்ச பாதி நின்று போன சீன்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு. ஸோ அதனால் சினிமாவில் உள்ள கஷ்டங்களும் எங்களுக்கு தெரியும். நாங்களும் அது அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாமல் நாங்கள் இஷ்டத்துக்கு போயிட மாட்டோம். அந்த ப்ரொடியூசர் என்ன நானும் நிறைய இவர் செக்கு பிளாங்க் செக்குன்னு சொன்னார். நாங்கள்லாம் செக்கு வாங்கி ஃப்ரேம் பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் எங்கள் யாரையும் தொந்தரவு பண்ணதில்லை. ஒன்றுத்தில் போனால் இன்னொன்றுத்தில் வருங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் திருப்பி வரணும், வாழணும், ஒரேடியாக போயிடக்கூடாது. அந்த ப்ரொடியூசர் போயிட்டார் அப்படின்னா வியாபாரன்றது அதுதானே, கொடுத்து வாங்கிறது தான். போட்ட பணமாவது திருப்பி வந்தால் தானே அந்த இதுக்கு உண்மையான இது. ஏன்னா சினிமாங்கிறது எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் திறமையில தான் எடுக்கிறோம். இன்றைக்கி ஆடியன்ஸுடைய பல்ஸை நம்ம கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குது, அந்த ஸ்டோரி பிடிச்சா அவங்க திருப்பி பார்க்குறாங்க, அதுதான் உண்மை. ஆனால் இதை நம்பி பல பேர் இருக்காங்க இந்த தொழில். ஏன்னா அவங்க பிள்ளைகள்லாம் இன்றைக்கி படித்து இன்ஜினியர் ஆகினா கூட அந்த பெரிய தலைமுறைகள் இன்னும் சினிமாவை நம்பி இன்றைக்கி சினிமாவை சம்பாதிக்கணுன்ற மாதிரி தான் இருக்காங்க எல்லாரும். ஸோ அதுக்காகவாது நிறைய படங்கள் நிச்சயமாக நம்மளுடைய இந்த திரையுலகத்தில் நிச்சயமாக படம் எடுக்கணும். ஆனால் அதை எப்படி எடுக்கணுங்கிறத அவங்கவுங்க ஒரு நல்ல முறையில் கற்றுக்கணும். இந்த காட்டுப்புறா அவருடைய மகன் ரிஷிகாந்த் எனக்கு சொன்னார், பாபு கணேஷ் ரொம்ப நான் சொன்னேன், நிச்சயமாக நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு. ஸோ அவங்க மேலும் மேலும் வளரவும், இன்னும் பல படங்கள் வெற்றி படங்களை தரவும், நிறைய அவார்டு வாங்கவும் நான் இன்னைக்கு எல்லாரும் முன்னாலேயும்
அந்த ஆண்டவனையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நானும் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நண்பனாக இருந்தால் ஒரு உலகத்தில் வந்து அட்லீஸ்ட் நமக்கு உண்மையான நண்பர்கள் ஒரு 10 பேராக இருக்கணும்னு நினைப்பேன். அதில் வந்து ஒரு நண்பர் தான் எங்கள் அசோக். அவர் வந்து ஒரு சில மனிதர்களை வந்து அவர் வந்து வியந்து என்கிட்ட நிறைய பேசியிருக்காரு. இவர் இல்லாத போது அந்த அம்மா பாடலை கேட்டு அழாத நண்பர்களே கிடையாது. இந்த கிளப்லேயும் ஆந்திரா கிளப்லேயும் ராத்திரி 1 மணி 2 மணிக்கு பாலா சார்கிட்ட வந்து பேசியே ஆகணுன்னுவாங்க. ஏன்னா பேசலைன்னா நான் வந்து நாளைக்கு காலையில் எனக்கு வந்து மறந்துடுவேன், நான் இப்போ உடனே போட்டு கொடுன்னுவாங்க. அது மாதிரி இந்த பாலா பாடியிருக்கிற அம்மா சாங் வந்து ஒரு பாய்சன் மாதிரி, ஒரு வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்கு. இந்த பாடலை வந்து காட்டுப்புறா படத்துக்கு கொடுத்ததுக்காக எங்கள் அம்மா இப்போ இல்லை, அதே போல் என்னுடைய அத்தை மாமனாரும் இல்லை, அப்பாவும் இல்லை. எனக்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் பாலாக்கு முழுமையாக கிடைக்கணும்னு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். தாயை பற்றி நான் பாட்டு பாடினேன், நிறைய பாட்டு நான் வந்து எழுதியிருக்கிறேன். இப்போ கூட சமீபமாக ஒரு வேளாங்கண்ணி மாதாவிற்காக ஒரு கேசட் நான் வெளியிட்டேன். அந்த கேசட்டில் வந்து அதில் அம்மாவை பற்றி ஒரு பாட்டு நான் எழுதினேன். கஷ்டங்கள் தாங்கும் துணிவை கொடு, காயங்கள் அனைத்தையும் மாற்றிவிடு, கட்டணமில்லா பயணத்திலே என் கண்ணீரை மட்டும் துடைத்து விடு. அம்மா அம்மா தாயே அம்மா, உம்மை அன்றி என்னை காக்க யாரம்மா. எல்லாத்தையும் பாடிட்டேன். நான் வந்து அதோட முக்கியமானது என்னுடைய தாய், என்னுடைய அம்மா என்னுடைய அரவணைப்பில் என் கூட தான் இருக்கிறாங்க என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். பாபு கணேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக எங்களுடைய உறவு இருக்கிறது. இன்ஸ்டியூட்ல வந்து ஆல் தி பெஸ்ட். ஆனா என் கண்ணுக்கு என்னவோ அவர் பையனை விட இன்னும் பாபு கணேஷ் தான் ஸ்மார்ட்டா இருக்காரு. இல்ல தம்பி, யூ ஆர் ஆல்சோ கிரேட், யூ லுக்கிங் கிரேட். பாபு கணேஷ் வந்து அவர் ஒரு படைப்பாளர், நிறைய பொறுப்பு. அவருக்கு வந்து பன்முகங்கள் உண்டு. 6 முகன்றதை விட 6000 முகம் இருக்கு. திடீர்னு பில்டரா இருப்பாரு, வாத்தியாரா இருப்பாரு, லாயரா இருப்பாரு. இல்ல இது என்ன, இது உன்னால பண்ண முடியுமான்னா சேலஞ்சே வைக்க முடியாது பாபு கணேஷ் கிட்ட. அது இன்னும் ஒரு 6 மாசத்துல முடிச்சு காமிச்சிருவாரு. ஸோ அவ்வளோ ஒரு தைரியசாலி, அவர் ஒரு போராளி. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, தன்னுடைய பையனை வந்து ஒரு ஹீரோவா வந்து ஒரு அறிமுகப்படுத்தலாம், அவருக்காக ஒரு பெரிய படம் எடுத்துக்கலாம். ஆனா இந்த கதை நல்லா இருக்குன்றதுக்காக அவரே சொல்றாரு, ஒரு குழந்தையை மையப்படுத்தி எடுத்தப்பட்ட கதை. அதுல வந்து தம்பி வந்து ஒரு கதாபாத்திரம்னா அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இந்த கதை மிக பிரமாதமான கதையாக இருக்கிறது. அந்த படத்தில் குழந்தை மைய கதாபாத்திரம், தம்பிக்கு வந்து ஒரு நல்ல ரோல். ஸோ அவ்வளோ தெளிவா இந்த படம் எடுத்திருக்காரு. நிச்சயமா வந்து இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா பெரிய படம் சின்ன படம்ன்றது கிடையாது. நீங்க சினிமா வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஹாலிவுட் ஆகட்டும் இல்லை தமிழாகட்டும், சின்ன படங்கள் தான் வந்து பெரிய பெரிய சாதனைகள் படிச்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு சாதனை படைக்கும்னு நான் நம்புறேன். இதுல குழந்தைகள் நடித்த அந்த வாசனை, அந்த ஸ்மெல்லிஸ் ஏற்கனவே ஹாலிவுட்லாம் ட்ரை பண்ணி அது அப்புறம் நடுவில் கைவிட்டாங்க. திரும்ப நீங்க அந்த டெக்னிக்கை கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துலயும் புதுசு. அன்னைக்கு வந்து இவர் இன்னைக்கு எல்லாரும் காட்டுக்கட்டு சார், பிரசாத் சார் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எப்படி டிவிடி திருட்டு சிபிசிடி வர முடியாதுன்றதுக்காக மிக அருமையான ஒரு பிளானை என்கிட்ட காமிச்சார். அதுக்கு அப்ரூவ் ஆச்சா இல்லையா இருக்கு. நீங்க எல்லா விதத்திலையும் இந்த திரைப்படத்தை துறையை வந்து காப்பாற்றணும். நீங்க பல வழிகளில் போராடுறீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஒரு சின்சியரா உங்களுக்கு இருக்கிற தொடர்புக்கு வந்து நீங்க என்னென்னோ படம் பண்ணலாம். பட் சின்சியர்லி யூ ஹவ் ட்ரைட் திஸ் ஃபிலிம். ஐ சின்சியர்லி விஷ் ஆல் த பெஸ்ட். அப்புறம் வந்து என்னுடைய ஒரு சங்கத்தில் இருக்கவங்க இன்னொரு சங்கத்தை வந்து பாராட்ட வந்து ரொம்ப அபூர்வம். நீங்க எங்களை பாராட்டும் போது எங்களுடைய பொறுப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. என்னுடைய தம்பி ஹேமச்சந்திரன் வந்து என் நிழல் மாதிரி தேர்தல் களத்துல இருந்து கூடவே இருந்தாரு. அவங்கள மாதிரி பட்டியலில் இடம்பெறாத பல பேர் உழைப்பு தான் எங்களுடைய சங்கத்தினுடைய வெற்றிக்கு காரணம். திரும்ப எவ்வளவு முடியுமோ சந்தோஷத்தை பல வகைகளில் நம்ம திரைப்படத்துறை கொண்டு வரணும். ரொம்ப நன்றி பாபு கணேஷ். ஐ சின்சியர்லி விஷ் ஆல் த பெஸ்ட் தம்பி. 28 வருட நண்பர் என் தம்பி. நான் டைரக்ஷன் பண்ணும்போது
அவர் நான் முடிச்சுட்டு வரும்போது திரைப்படக் கல்லூரியில் அவர் வந்து நடிப்புக்கு வந்து ஜாயின் பண்ணார். அவர் டாக்டர் ராஜசேகர். அஃப்கோர்ஸ் அந்த அந்த கடைசி செட்டு தான் நம்ம நாசர், என்னுடைய கிளாஸ்மேட் நாசர் டிஎன் ராம்கி. அதை தொடர்ந்து தம்பி வந்தார். நான் வெற்றி படங்களை கொடுக்கும்போதெல்லாம் என் வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிருப்பார். ஒரு படத்தில் கூட அவருக்கு சான்ஸ் கொடுத்ததில்லை நான். அது என்னமோ தெரியல, அவர் என் பிரதர் மாதிரியே நினச்சிட்டு அவருக்கு சான்ஸே கொடுத்ததில்லை. ஆனால் அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி எனக்கு நடிக்க வைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் இது. ஒரு 4 நாள் பாபு கணேஷ் வாங்க, ஒரு 4 நாள் 5 நாள் ஷூட்டிங் இருக்குன்னு கூப்பிட்டு 4 மணி நேரத்தில் படத்தை முடிச்சிட்டான் என்னை வச்சு. ஸோ எவ்வளவு எக்கனாமிக்கலாக எடுக்கணுன்றதுக்கு பாபு கணேஷ் வந்து கன்சல்ட் பண்ணால் புது தயாரிப்பாளர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள். உண்மையாக சொல்கிறேன். ஹானஸ்டாக சின்சியராக வேலை செஞ்சு கண்டிப்பாக இந்த ஆளுடைய எல்லா படத்துலையும் லாபம் சம்பாரித்த ஒரே தயாரிப்பாளர் இவர் தான். நான் பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா ஏஜிஎஸ் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இவரும் ஒரு தேட்டர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா பாருங்க, இது எல்லாமே சினிமாவில் சம்பாரிச்சது தான். அதனால சினிமா அற்புதமான கலை பொக்கிஷம். பொருளாதாரத்தில் உங்களை வாழ வைக்கக்கூடிய இடம். சினிமாவை நேர்மையாக நம்ம செஞ்சா